ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க நம்மளுக்கு எவ்வளவு பொருள் தேவைப்படுது அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நான் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆக போகுது. வர மே மாசம் வந்தா நம்ம எவ்வளவு பொருள் இதுக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளவு காசு செலவழிச்சிருக்கோம் இந்த வீடியோல நான் ஒன்னொன்னா சொல்ல போறேன். அந்த கேஜெட்ஸையும் நம்ம காட்ட போறோம் வாங்க. இந்த ரிங் லைட் தாங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 500 ரூபா. நம்ம ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கணும், செட்டா தான் வாங்கியிருந்தோம். எல்லாம் சேர்த்து ஒரு 1000 வந்துருந்துச்சு. பாத்தீங்கன்னா அந்த ட்ரைபாட் வந்து உடஞ்சிட்டு நல்லா அந்த வீடியோல காட்ட முடியல. ஃபர்ஸ்ட் வாங்கினது இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ரிங் லைட் மட்டும்தான். அடுத்த மைக் தாங்க, டிஜிடெக் மைக்கு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 4500 ரூபா வந்துருந்துச்சு. நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். கீழே ப்ராடக்ட் லிங்க் வேற கொடுக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு 25,000 30,000 முடிய மைக் ரேட்லாம் இருக்கு. ஆனா அந்த மைக்லாம் வேண்டாம். ஸ்டார்டிங் பிகினிங் யூடியூபர் அப்படின்னா கண்டிப்பா அந்த மைக்கை உங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்த அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா இவன் இந்த ஹெட்செட் எல்லாம் காட்டுறானா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெட்செட் போட்டு நம்ம எடிட் பண்ணும்போது ஒரு இப்போ வெளியவங்க யாராவது பேசியிருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த நுணுக்கம் கூட இந்த இது மூலமா நமக்கு தெரியும். இது வாங்கினேன். இது வந்து 900 ரூபா. அதோட லிங்கே நம்ம கீழே கொடுக்கோம் வீடியோ கீழே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பொருளை காட்ட முடியல, அதுலதான் இப்ப வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். iPhone 15 அதுதான் நம்ம முதல்ல வாங்கினது. நம்ம சேனலுக்கு கேமரா மாதிரி நம்ம வாங்கினோம். அதுலதான் இப்ப வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக். ட்ரைபாட் உடஞ்சிட்டுல, அதுக்கப்புறம் நம்ம வாங்கினது செல்ஃபி ஸ்டிக்கு. இதை நம்ம இப்போ ஓபன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மொபைலை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். இதுல கூட பாத்தீங்கன்னா லைட் இருக்கு, சார்ஜ் இல்லாம இருக்கு. லைட் எரியுதுல உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம மொபைலை மாட்டி இதுல நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம லென்த் பாத்தீங்கன்னா கேமரா முடிய வரும் வந்திருக்கா. எவ்வளவு லென்த்னு பாத்துக்கோங்க கீழே இருந்து. இதை நம்ம ஷார்ட்டா வச்சு ட்ரைபாட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பார்த்தாலே தெரியும். இப்படி கூட நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நிறைய இதுல இதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சும்மா கையிலேயே மொபைலு மைக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு போறோம்ல, அதனால ஒரு பேக் ஒன்று ஆர்டர் பண்ணோம். சும்மா ஒன் சைடா போட்டுக்கலாம். இதுல நம்மளோட மணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம போனா இருக்கட்டும், நம்ம ஒரு டிராவல் பண்ணும்போது நம்ம ஐபோனும் கொண்டு போவோம், நம்ம நார்மல் யூஸ் பண்ற போனும் கொண்டு போவோம், எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாக்கோட வந்துருது இந்த பேக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி இது ஒன்று இருக்கும், ஜிப்பு. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மணி வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காட்டும் ஒன்று கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த மணியே மிஸ் ஆனாலும் இதுல இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சார்ஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மூலமா நம்ம பவர் பேங்க் போட்டு, இதுல உள்ளே மொபைல் நிறைய இருக்கும், நிறைய ஸ்பேஸ்லாம் இருக்கும். அதுல நம்ம மொபைலை சொருவனா கூட சார்ஜ் நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். பவர் பேங்க் வச்சிருந்தோம்னா கண்டிப்பா ஈஸியா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த பேக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூடியூபர்ஸ் தேவைப்படும். நம்ம ஸ்டார்ட் அப் யூடியூபர் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இதுல நம்மளுக்கு தேவை நம்ம கொண்டு போறதே செத்திங்காண்டு போறதா கொண்டு போவோம். அதை நம்ம மறந்து வச்சுட்டு வந்துருவோம். அது கண்டிப்பா அந்த பேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வாங்கியே ஒரு வாரம் கூட ஆகல, கரெக்டா 5 நாள் ஆகுது. iPhone 17 இது வந்து நம்ம இன்னொரு ஒரே ஷார்ட்ஸ் பெரிய வீடியோ ஒரே செல்ல எடுக்க முடியாது. ஸ்டோரேஜ் நம்ம 128 GB தான் அதில் நம்ம வாங்கியிருப்போம். இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு 256 வாங்கியிருக்கோம் GB ஸ்டோரேஜில். iPhone 17 வாங்கியிருக்கோம். வாங்கி ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. யூஸ் பண்ணி பார்த்தேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்ம ரீசெண்டாக வீடியோ ஷூட் பண்ணது ஃபுல்லாக இந்த இதில் தான் நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருப்போம். குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. குவாலிட்டியே வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ தான் ஷூட் பண்ணேன். இந்த வீடியோட குவாலிட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பர்சனல் யூஸுக்கு iPhone 17 பெஸ்ட்டாக இருக்குது. கேமரா பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. வாங்கன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 83,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 18 லான்ச் ஆகும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 மைனஸ் ஆகி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் iPhone 17 கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணலாம். 16 வந்து அவ்வளோக்குள்ளே சொல்ல முடியாது. ரெண்டுமே 15 16 ஒரேனோன்னே 16 வாங்காமல் டேரெக்டாக 17க்கே போயாச்சு. வாங்கியிருக்கோம். ஸ்டோரேஜும் கூட, பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. வீடியோ 2-3 வீடியோ ஷூட் பண்ணி நம்ம எடிட் பண்ணி எடுத்திருப்போம். அதுவுமே நல்லாவே இருக்குது. இவ்வளோ தாங்க நம்மளோட 2T ஃபார்ம் சேனல். கிட்டத்தட்ட ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. நல்ல ஒரு சப்போர்ட்டே கொடுத்துட்டு இருக்கீங்க. 70,000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நம்ம இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஃபோனோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா
1.5 லட்ச ரூபாய்க்கு மேலேயே ஆயிட்டு. அதுக்கப்புறம் நிறைய அந்த சின்ன சின்ன பொருள் வாங்கியிருக்கு, செலவு எல்லாம் போவே நான் ஒரு 3 லட்ச ரூபா இதில் செலவழிச்சிருக்கு. வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசுலாம் இன்னும் வரல. சேனலே இப்போ தான் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்குது. அவ்வளோ காசு கூட நம்ம இன்னும் அதுலேருந்து எடுக்கலை. ஆனால் இவ்வளோ காசு நம்ம செலவழிச்சிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் நிறைய இது நாங்கள் மொபைல்லே பண்ணிடுவோம். எனக்கும் என் தம்பிக்கும் கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப், அதுலேயும் கொஞ்சம் கேப்கட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஆப்பை ஏற்றி நாங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நான் இதை கன்சிடர் பண்ண நம்ம வேங்கலில் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க காலேஜ் படிக்கிறதுனால. அதனால் இதை நம்ம இதில் காட்டில் கேஜெட்ஸ்க்கு. ஆனால் இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக தான் வருது. நிறையா இது நம்ம ஒய்டி ஸ்டூடியோ அந்த இது .comலாம் நம்ம இன்டர்நெட்டில் போய் ஃபோனில் பார்க்குறதோட டெஸ்க்டாப் இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. நிறைய இது நம்மளே டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் லேப்டாப்லேயே அப்லோட் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. நம்ம வாங்கின எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே நம்ம வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே லோயஸ்ட் காசாக தான் இருக்கும். நான் நல்ல ப்ராடக்டாகவும் இருக்கணும், காசும் கம்மியாக இருக்கிறத பார்த்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். எல்லா பொருளுமே நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதான். இந்த ஃபோனை தவிர இந்த ஃபோன் மட்டும் நான் ஆஃப்லைனில் வாங்கினேன். 15 நம்ம ஆஃப்லைனில் தான் வாங்கினோம். மிச்சம் எல்லா கேஜெட்ஸுமே நம்ம ஒன்லி ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். அந்த லிங்க்கும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாச்சு. உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்கள்கிட்ட என்னென்ன கேஜெட்ஸ் இருக்குது அதை ஒரு ஃபுல் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்களா, ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை ஆரம்பிக்க போகிறீங்களாங்கிறது மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்ப்போம். பாய்.